ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம கப் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா? கண்டிப்பா டிராவல் பண்ணும்போது, அது ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டுருப்போம். இது பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக கொரியன் இயர்ரிங்ஸ், கொரியன் ஃபுட்ஸ் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது நம்ம கண்ட்ரில. அதனால நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த கப் நூடுல்ஸ் கூட கொரியன் கப் நூடுல்ஸும் ஃபேமஸா வந்துட்டு இருக்கு. அதுல நான் வாங்கினது ஒன்று தான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரியன் வெஜ் கப் நூடுல்ஸ் நான் வாங்கினேன். ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 89 rupees. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா இதுல எப்படி ப்ராசஸ் பண்ணுங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் த லிட் அண்ட் ரிமூவ் த சாஷன் போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கப் நூடுல்ஸ் பண்ற ப்ராசஸ் தான் ஹாட் நூடுல்ஸ் சோக் பண்ணணும். தேர்ட் ப்ராசஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் வாட்டர்னு போட்டு இப்படி ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்தாங்க. இது நம்ம நார்மலா இருக்கிற கப் நூடுல்ஸ்ல இல்லைங்களா? இல்ல தானே? ஸோ அது எனக்கு புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸ் த கண்டென்ட் வெல்னு போட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு இருந்துச்சு. ஸோ இது வாங்க இப்ப நான் எப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் இதை ஃபர்ஸ்ட் இப்பதான் வாங்கி ட்ரை பண்றேன். ஸோ இதுல உள்ள என்ன ஸ்பூன் இருக்குமா இல்ல ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுமாங்கிறது இதுல போட்டிருக்கான்னு தெரியல. மிக்ஸ் ஆயில்னு போட்டு அவங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க. மேபி ஸ்பூன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன்னா இப்போ நான் ஓபன் பண்றேன். ஸோ இது எப்படி இந்த சைடு ஓப்பன் பண்ணுமா அந்த சைடு ஓப்பன் பண்ணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த சைடு ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்களேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லா ஓப்பன் பண்ணல, இந்த இதை இப்போ பாதியாக தான் ஓப்பன் பண்றேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆயில் மிக்ஸ் பண்றதுக்கு ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மசாலா மிக்ஸ் பண்றதுக்கு மசாலாவும் கொடுத்துருக்காங்க. உள்ள இந்த மாதிரி அந்த சில்லி ஃபிளேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நூடுல்ஸ் நம்ம வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியா தின்னா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து ஹாட் வாட்டரை ஊத்துறேன். இப்போ பாருங்க, ஹாட் வாட்டர் ஆட் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் அந்த அளவுக்கு சொன்ன மாதிரி நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ண போறேன். சொன்ன மாதிரி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ண போறேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸாக்டா 5 minutes ஆச்சு. இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ மேல ஒரு வெயிட் வச்சிருந்தேன், ஏன்னா அந்த காத்துக்கு அந்த பேப்பர் பறக்காம இருக்கணும்னு. ஸோ இப்போ இதை சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் இதை ஓப்பன் பண்ணி இப்போ இதை ட்ரெயின் பண்ணியும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு மேல வச்சு இந்த பிளேட்லயே நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, மேல அந்த தண்ணி எல்லாம் இதுல நான் ட்ரெயின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாவே நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டேன். அதுல போட்டிருக்கிற மாதிரியே மிக்ஸ் ஆல் த கண்டென்ட் வெல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாஷே பாக்கெட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ஆயிலும் கொடுத்துருக்காங்க, இந்த மசாலாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை நீங்க ஆயிலையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்ல மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஆனால் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு சாப்ஸ்டிக்லயோ இல்லை ஃபோர்க்லயோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆயிலையும் கட் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காம இந்த ஆயிலாம் கட் பண்ண ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேங்க. இந்த சிசரை மறக்காம கழுவிடுங்க. ஏன்னா இந்த ஆயில் கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அந்த சிசர்லயும் பாருங்களேன் அந்த ஆயில ஒட்டி இருக்கும். ஸோ அதனால மறக்காம இந்த ஆயில வந்து கட் பண்ண உடனே நீங்க சிசரை கழுவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த சாப்ஸ்டிக்ல நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா மசாலா அங்கங்க ஸ்டக் ஆயிடும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணவே இதோட மசாலாவோட ஸ்மெல்லுப்பா ஆளை தூக்குதுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட விடாம கை விடாம ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, சிரமம் பார்க்காம. ஏன்னா சுடுதண்ணியில எடுத்து நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கனால 5 minutes கழிச்சிருச்சனால இதை அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு மட்டும் விட்டுறாதீங்க, போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்ப 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்றேன். 2 நிமிஷம் நல்லா கீழ இருந்து மேல, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் அப்படி எடுத்து நல்லா அந்த சாப்ஸ்டிக்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல மசாலா தங்கிடும், ஒரு இடத்துல மசாலாவே இல்லாம பிளெயினா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பா, வாசம் செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கு. இப்போ வாங்க இதை நான் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். இப்போ இதை நான் எடுத்து டேஸ்ட் பண்ண போறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. வாங்கினா கூட இந்த அளவுக்கு காரம் இருக்காது. சும்மா காரம் மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் புகையா வருதுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா வாங்குங்க, இல்லைன்னா சத்தியமா வாங்காதீங்க. பயங்கரமான காரம். ட்ரை பண்ணி பார்க்கணும்னா சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட சஜஷன் உங்களுக்கு சொல்லுவேன்.